என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் எங்கும் லிவியத்தான் என்கிற கொடிய ஒரு பாம்பை குறித்து, அது சமுத்திரத்தில் வாழ்கிறது என்றும் ஆழமான இடத்தில் இருக்கிறது என்றும், அது 400 கிலோமீட்டர் நீளமுள்ள பாம்பு என்றும், அது மனிதர்களோடு அது சமுத்திரத்தில் எழுந்து வந்து அது உலகத்தோடு யுத்தம் செய்யும் என்றும் பலவாறு வலைத்தளங்களில் கருத்துக்களை நாம் கேட்டு வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமுள்ள வேதம் அந்த பாம்பை பழைய வலு சர்ப்பம் என்றும், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும், சாத்தான் என்றும் சொல்லுகிறது. சாத்தானை கர்த்தர் படைக்கவில்லை. ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் அங்கே கோடான கோடி தூதர்கள் பரலோக தேவனை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதில் அநேக தூதர்களுக்கு தலைவனாக, ஆராதனை தலைவனாக நியமிக்கப்பட்ட லூசிபர், ஒளியின் தூதன், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவரை அவன் துதிக்கும்படியாக சரீரத்திலே இசை கருவிகள், மேள தாளங்கள் பொருத்தப்பட்டிருந்தது. பூரண ஞானம் உள்ளவன், அழகுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய அழகினால், தன்னுடைய ஞானத்தினால் பெருமை கொண்டு, உன்னதமான தேவனுக்கு நான் ஒப்பாவேன், வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே பெருமை கொண்டபடியினால் அவனை சகலத்தையும் அறிந்த தேவாதி தேவன் அவனை கீழே தள்ளினார். அதன் பின்புதான் அவன் பிசாசாக, பெருமை கொண்டவனாக, மக்கள் உள்ளத்தில் களைகளை விதைப்பவனாக, தேவனுக்கு எதிராக மனிதர்களை தூண்டுபவனாக அவன் மாறி போனான் என்று வேதம் நமக்கு அந்த கருத்தை பதிவிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் தேவனுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்த பொழுது, இவனுடைய வஞ்சனையினால், இவனுடைய பொய் போதகத்தினால் சிக்குண்ட, இழுப்புண்ட 1/3 தூதர்களும் இவனோடு தள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு ஆதரவாக இந்த பூமியிலே மனு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவனுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு அவன் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு முன்பு இந்த உலகத்தை எப்படி அவர் படைத்த மனிதர்களை அவரை விட்டு நெறி பெறலச் செய்ய வேண்டும், நரகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது உலகத்தில் எல்லா உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்டிருந்தது. பிதாவாகிய தேவனால், நம் கர்த்தரால் படைக்கப்பட்டிருந்தது. எல்லாவற்றுக்கும் ஆதாமை பெயர் சொல்ல வைத்து ஆண்டவர் மகிழ்ந்து கொண்டிருந்தார். யானை, திமிங்கலம், காகங்கள், மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் அவன்தான் பெயர் வைத்தான். கர்த்தர் படைப்பதோடு அவர் நிறுத்தி கொண்டு பெயர்களை ஆதாம் படைக்கட்டும், அவன் பெயர்களை ஆதாம் சூட்டட்டும் என்று சொல்லி அவர் சந்தோஷமாக இருந்தார். ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினார். பகலில் குளிர்ச்சியான வேளையில் இருவரோடு வந்து பேசிக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே கர்த்தர் படைத்த சகல மிருக ஜீவன்களிலும் சர்ப்பமானது மிகுந்த தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஏவாளை வஞ்சித்தது. அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேறவும், கர்த்தருடைய சத்தியத்தை மீறவும், மனிதன் மரணத்தை அடையவும் அது அவனை ஏமாற்றி போட்டது. அப்பொழுது ஆண்டவர் அங்கே வந்து, ஆதாமே, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? இந்த பழத்தை நீ ஏன் புசித்தாய் என்று வினவின பொழுது, நீர் தந்த இந்த பெண் என்னை இந்த கனியை சாப்பிட தந்து விட்டாள் என்று மனைவி மீது குற்றம் சொல்ல, மனைவி பிசாசாகிய சர்ப்பத்தின் மீது குற்றம் சாட்ட, கடைசி கர்த்தர் மனிதன் சபிக்கப்படுகிறான். பெண்மணியானவள் சபிக்கப்படுகிறாள். சர்ப்பமானது சபிக்கப்படுகிறது. அவர்கள் துக்கத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய காரியம் வருகிறது. அந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படி தேவன் சுடரொளி பட்டயத்தை அங்கே வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போகட்டும். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆதியிலே சகலத்தையும் ஆளும்படியாக பிதாவாகிய தேவன் நமக்கு தந்த அந்த அதிகாரத்தை இவன் நம்மிடமிருந்து அவன் திருடி கொண்டு இந்த உலகத்திலே அவன் மரணத்துக்கு அதிகாரியாக சில மனிதர்களையும் ராஜாக்களையும் தேவனுக்கு விரோதமாக தூண்டி ஆதி முதல் இப்படி செயல்பட்டு வருகிறான்.
வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே 12வது அதிகாரத்தில் வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அங்கே மிகாவேல் என்கிற ஒரு கர்த்தருடைய பிரதான தூதரும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் அதனோடு யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயிக்கவில்லை. தேவனுடைய சார்பாக மிகாவேல் என்கிற தூதருடைய தலைமையில் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போகும்படி அவர் வானத்தில் இருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, வானம் என்பது வானாதி வானம். தேவ தூதர்கள் பிதாவாகிய தேவனை ஆராதிப்பது கூட அது ஒரு வானத்தின் ஒரு எல்லைதான். ஆனால் உன்னதமானவராகிய பிதாவாகிய தேவன் பரலோக சிங்காசனத்தில் இருக்கிறார். அங்கே ஏறி செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. அவர் ஒருவரே அவர் அங்கே இருக்கிறார். வானத்திலிருந்து இறங்கினவரும் வானத்துக்கு ஏறி சென்றவருமாகிய அவருடைய குமாரனை அல்லாமல் அவரை கண்டவன் ஒருவனும் இல்லை என்று நம்முடைய தகப்பனாகிய இயேசு நமக்கு சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலம் இழந்த இந்த அதிகாரத்தை சாத்தானிடமிருந்து மீட்டு மனுக்குலத்தை இரட்சித்து மீண்டும் தேவனுடைய பிள்ளையாக்கி நம்மை சகலத்திலும் அரசாள வைக்கும்படியாக அவர் மனுக்குலத்திற்காக தன்னையே பலியாக கொடுக்க வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இப்பொழுதே வானத்திலிருந்து மின்னலை போல சாத்தான் விழுகிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னார். ஆம், எதற்காக? நம்மை மீட்க இயேசுவானவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வந்த பொழுது இனி அவன் அங்கே வானத்தில் அவனுடைய அதிகாரம் இல்லாமல் போகிறது. தூதர்கள் அவனை ஜெயித்து தள்ளுகிறார்கள். இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான்? அவன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சொல்லப்பட்ட சாத்தான் என்னும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இந்த ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தில் வஞ்சித்த அந்த சர்ப்பம் தான் அது வலு சர்ப்பமாக, லிவியாத்தான் என்கிற பாம்பாக அது இங்கே உருவகப்படுத்தப்படுகிறது. நாம் நினைக்கிறோம் சமுத்திரத்தின் ஆழத்தில் அது கிடக்கிறது. சமுத்திரம் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் என்பது இந்த மனுஷர்கள் இருதயத்திலே கிரியை செய்யக்கூடிய சகல பாவங்களுக்கும் மரணத்துக்கும் அதிகாரி, ஜனங்களுடைய இருதயத்தை மோசம் போக்கக்கூடியவன், ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதபடி பாராதபடி அவன் மனக்கண்களை குருடாக்கக்கூடியவன், சத்தியத்தை கேளாதபடி இருதயத்தை வஞ்சிக்கக்கூடியவன், தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுத்தும்படி தூண்டக்கூடியவன், கொல்லவும் அழிக்கவும் வரக்கூடியவன், சமாதானத்தை திருடுகிறவன், அவன்தான் அந்த பழைய பாம்பாகிய சாத்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜாவாக வெள்ளை குதிரையின் மேல் ஏறி பரிசுத்தவான்களோடு அவர் யுத்தம் பண்ணும்படியாக இறங்கி வருகிறார். இங்கே அவர் யாரோடு யுத்தம் பண்ணுகிறார்? இந்த கள்ள தீர்க்கதரிசி அவனோடும். பாருங்கள், அந்த பூமியின் ராஜாக்களும் அவன் சேனைகளும் அவரோடு யுத்தம் பண்ண வந்தார்கள். அங்கே ஆண்டவர் அந்த அந்தி கிறிஸ்துவோடு அங்கே யுத்தம் பண்ணுகிறார். அதை அவனுடைய இருதயத்தையும் இந்த சர்ப்பம் தான் தூண்டி விடுகிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த யுத்தத்திலே ஆண்டவர் ஜெயித்து எல்லாவற்றையும் அழித்து இந்த பிசாசு என்கிற சாத்தானை, லிவியாத்தான் என்கிற அந்த பாம்பை, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து 1000 வருஷம் ஒரு தூதனை வைத்து, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், பெரிய சங்கிலியை கொண்டு வந்து அந்த பாதாளத்தின் திறவுகோலை கொண்டு வந்து அந்த சர்ப்பத்தை பிடித்து 1000 வருஷம் அதை பாதாளத்தில் பூட்டி அடைத்து வைக்கிறான். அந்த சர்ப்பமானது உலகம் அனைத்தையும் மோசம் போக்கக்கூடிய சர்ப்பம், அது பாதாளத்தில் ஒரு தூதனால் அடைக்கப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பரலோக தேவ தூதர்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷர்களையும் மோசம் போக்கக்கூடிய அந்த வலு சர்ப்பத்தை பிடிக்கவும் அதை பாதாளத்தில் போட்டு அதை 1000 வருடம் கட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை பாருங்கள். இவன் இந்த 1000 வருடம் இந்த பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் இந்த பூமியை கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து
இந்த பூமியை 1000 வருஷம் அரசாளுகிறார்கள். மற்றவர்கள் உயிரோடு எழும்பவில்லை. இப்படி அந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பின்பு அந்த லிவியாத்தான் என்கிற அந்த பாம்பு என்கிற அந்த சாத்தான் விடுதலையாக்கப்பட்டு பூமியின் 4 திசைகளிலும் போய் அவன் ஜனங்களை உபதேசித்து வஞ்சித்து யுத்தத்துக்கு அவர்களை கொண்டு வந்து தேவனோடு யுத்தம் செய்யும்படியாக அவன் வருகிறான். அப்பொழுது வானத்திலிருந்து தேவனால் அக்கினி இறங்கி அந்த சாத்தானுடைய படைகளை அழிக்கிறது. அப்பொழுது அந்த ஜனங்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் ஏற்கனவே தள்ளப்பட்ட அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். பாருங்கள், இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்கக்கூடிய வலு சர்ப்பத்தை சாத்தானை ஆண்டவர் அவர் அக்கினியிலே தள்ளப் போகிறார். அது 2ஆம் மரணமாகிய கந்தகமும் அக்கினியும் எரியக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லுகிறது. அதற்கு பின்புதான் வெள்ளை சிங்காசனத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பூமியில் உலகம் உருவானது முதல் படைக்கப்பட்டு மரித்த சகலரையும் உயிரோடு எழுப்பி, சமுத்திரத்தில் இறந்தவர்கள், தீயினால் இறந்தவர்கள், விபத்தினால் இறந்தவர்கள், தற்கொலை செய்தவர்கள் எல்லாருடைய ஆத்துமாக்களையும் எழுப்பி அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதுதான் லிவியாத்தன் என்கிற பாம்பு எங்கோ கிடக்கக்கூடிய ஒரு பாம்பல்ல. அது உலகத்தின் ஜனங்கள் இருதயத்தில் பாவத்தை அது தூண்டக்கூடிய ஒரு சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே இந்த வலு சர்ப்பமானது அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஏவி ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி அதை வணங்கும்படியாகவும் அதனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளும்படியாகவும், அதை நீங்கள் மறுத்தால் எதிர்த்தால் உங்களுக்கு உணவு கிடைக்காது, உங்களுக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது, நீங்கள் மிகவும் துன்பப்படக்கூடிய ஒரு காரியம் நேரிடும். அந்த துன்புறுத்தலான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக தேவன் தன்னுடைய சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக மத்திய ஆகாயத்தில் இயேசு வரப்போகிறார். நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். பாருங்கள், இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் தருகிறார். லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, கோணலான சர்ப்பத்தை, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை ஆண்டவர் கொன்று போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அந்த சமுத்திரத்திலே தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மிரட்டின அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் அந்த செங்கடலை பிளக்கும் பொழுது அவன் தலையை உடைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராக இயேசு 6000 பிசாசு பிடித்த அந்த மனிதனை சுகமாக்க சென்ற பொழுது அந்த படகை கவிழ்க்க மிகப்பெரிய அலையை உண்டாக்கினவன் அந்த சமுத்திரத்தில் கிரியை செய்கிற சாத்தான் என்று நாம் அறியலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த விடுதலையின் ஊழியத்தை அவர் நடத்த சென்ற பொழுது அவன் கவிழ்க்க பார்த்தான். சீசர்கள் அலைக்கும் அந்த காற்றுக்கும் பயந்தார்கள். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அந்த அலைகள், அதற்கு உள்ள அந்த காரியம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து பயந்தது. இயேசு கிறிஸ்துவையும் சீசர்களையும் கடலிலே கவிழ்க்க நினைத்த அந்த பிசாசை 2000 பன்றிகளுக்குள் புக அவைகள் அனுமதி கேட்ட பொழுது அவைகளெல்லாம் சமுத்திரத்திலே போய் விழுந்து மாண்டது. ஆம், அவன் அழிவுக்கு அதிகாரியாக, மரணத்துக்கு அதிகாரியாக அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வான மண்டலத்திலும் அந்தகார லோகாதிபதியாகவும், வான மண்டலத்தில் சேனையாகவும், பூமியிலே கிரியை செய்யக்கூடியவனாகவும், சமுத்திரத்திலே உள்ள காரியங்களையும் அவன் கட்டுப்படுத்துகிறான் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. அந்த ஒட்டுமொத்த அந்த மக்களுக்குள் கிரியை செய்யக்கூடிய அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியைத்தான் சாத்தான் என்றும் பழைய சர்ப்பம் என்றும் லிவியாத்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், இதற்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு அவருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அவரோடு நீங்கள் இருப்பீர்களானால்
எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். ஆனால் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை தப்புவிப்பார். இப்பொழுது கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். நமக்கு ஆண்டவரை விசுவாசிக்கவோ, கர்த்தருக்காக வாழவோ, ஞானஸ்தானம் எடுக்கவோ, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவோ, வேதத்தை வாசிக்கவோ நமக்கு சமயம் இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும், வாசல்கள் அடைக்கப்பட்ட பின்பு தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது அவர் அக்கினிமயமான கண்களோடு அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். என் ஜனமே, தேவன் உன்னை ஆசீர்வதித்து பரலோகத்தில் நித்திய நித்தியமாக வாழும்படி தனது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் உனக்காக அவர் பலியாக அவர் தந்து உன்னை நேசித்தார். அவர் சிலுவையில் உனக்காக சகல துன்பங்களையும் பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்று நீ அவரை உன் உள்ளத்தில் விசுவாசித்து, எசப்பா நீர் எனக்கு வேண்டும், மரணத்திலிருந்து, பயத்திலிருந்து, கடத்திலிருந்து, பாவத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து என்னை விடுவியும் என்று நீ இருக்கும் இடத்தில் ஜெபிப்பாயானால் உன் ஜெபத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதித்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் வேலையடைத்து பாதுகாக்க, நீதியின் பாதையில் நடத்த, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உன்னை ஆசீர்வதித்து வாழ வைக்க அவரால் கூடும் என்று இந்த நற்செய்தியை நான் உனக்கு சொல்லுகிறேன். எந்த பாம்பானாலும் சரி, கர்த்தர் சிலுவையில் சகலத்தையும் ஜெயித்திருக்கிறார். நீ பிதாவின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த செய்தியை உனக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆமேன்.